அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் கோர்சல் எனும் பாதுகாப்பு மைய பிரிவில் முதல் முறையாக பெண்களை இணைத்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்தியாவிலேயே முதலமைச்சரின் பாதுகாப்பில் பெண்கள் இருப்பது இதுவே முதல் முறை. இந்த இணைய தருணத்தில் கொஞ்சம் நஞ்சமல்ல, உங்களின் வார்த்தைகள் மூலம் தந்தை பெரியாரை மொத்தமாக இந்த மாணவ மாணவிகள் எடுத்து செல்ல உள்ளார்கள். மதிவதனை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். முழுப்பக்க விளம்பரம் போட்டு உங்கள் பிரிவால் வாடும் பிள்ளைகள் அப்படின்னு 4 பிள்ளைகளுடைய பேரும் போட்டு கண்ணீர் சொட்டுற படமெல்லாம் போட்டு ஒரு பெரிய விளம்பரம் வரும் எல்லா பேப்பர்லையும். அடுத்த வருஷம் என்ன ஆகும்னா அதே பேப்பரில் இப்போ முழுப்பக்க விளம்பரம் என்ன ஆகும்னா 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வந்து 1/4 பக்கம் ஆயிரும். 3ஆவது வருஷத்துல என்ன ஆகும்னா இந்த 1/4 பக்கம் கடைசி பக்கத்துக்கு போயிடும், முதல் பக்கத்தில் வராது. 4ஆவது வருஷத்துல என்ன ஆகும்னா அந்த 1/4 பக்க விளம்பரம் 3ஆம் பக்கத்துக்கு வந்துடும், ஏன்னா அது இன்னும் காசு குறைச்சு. 6ஆவது வருஷம் என்ன ஆகும்னா அந்த 4 அண்ணன் தம்பி 2ஆ பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஒரு பேப்பர்ல கொடுப்பான், இவன் ஒரு பேப்பர்ல கொடுப்பான். 7ஆவது வருஷம் அது 1/4 பங்குக்கு வந்துடும். 8ஆவது வருஷம் மறந்துடுவான், ஏன்னா இவன் அதுக்குள்ளே தொழிலை கற்றுக்கிட்டுருவான், பழகிடுவான், சம்பாதிச்சிருவான். இப்போ அப்பா தேவையில்லை, அவர் நினைவஞ்சலி அனாவசியம். அப்படித்தான் எப்பொழுதும் உலகம் இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் இறந்து காலமாகி அதன் பிறகு அதையெல்லாம் உடனே பயணித்த ஒரு ஆள். நீங்கள் வயசாக என்ன செய்வாங்க வீட்டில்? நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒரு பாட்டிகிட்ட கொண்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனை கொடுத்தீங்கன்னா, நீ இதில் யார் பேசுகிறா பாரு, இதில் யார் செய்கிறா சொல்லு, இதை எப்படி பண்ணுறது கேளு அப்படின்னு விஞ்ஞான வளர்ச்சியை விட்டு விலகி நிற்பார்கள் வயதான. நமக்கு தான் பையன் வந்துட்டாங்க, பேத்தி வந்துட்டாலே, பேத்தி செஞ்சு கொடுப்பாள்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் பெரியார் அவர்கள் முதல்ல சென்னைக்கு கம்ப்யூட்டர் வருது, மெட்ராஸ் ஐஐடிக்கு. அப்போ கம்ப்யூட்டர் என்பது